இப்படி சொல்லக்கூடாதான். அப்படி சொன்னால் யாரும் பார்க்க மாட்டாங்களாம். அதனால இப்போ திருநெல்வேலி மக்கள் ரொம்பவே கவனமாக இருங்க. இன்றைக்கி ஒரு விஷயம் நடந்தது. அது என்ன விஷயம்னு நான் சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் கூட வீடியோ ஷேர் பண்ணியிருங்க. மெயினாக குறிப்பாக பாளையங்கோட்டை சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க காற்றுக்காண்டி ஜன்னல் கதவை திறந்து வச்சு தூங்காதீங்க. பகல் நேரம் விண்டோ ஓப்பன் பண்ணியிருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஒரு 6 to 7 அந்த கொசு வந்து அடையிற டைம், அந்த டயத்தில் கதவை அடைச்சிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 8 மணி வரை, அந்த ஒரு 7 மணி 8 மணி வரை கதவை திறந்து நல்லா அந்த காற்றெல்லாம் உள்ளே வந்த பிறகு கதவை அடைச்சிடுங்க. அதுக்கு மேலே 8 மணிக்கு மேலே கதவை திறக்காதீங்க. நான் வந்து காற்றுக்காண்டி கதவை திறந்து வச்சுட்டு தான் எப்போதுமே ஜன்னக்கதவை திறந்து வச்சுட்டு ஹாயாக நல்லா தூங்குவாங்க. இனி காற்றுக்காண்டி கூட அப்படி திறந்து வைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு விஷயம் நடந்தது. எங்கள் வீட்டுக்கு எதிர்த்தாப்பில் பில்டிங் வேலை நடந்துகிட்ருக்கோம். எப்போதுமே இந்த க்ரெஷரு லாரிலாம் போயிட்டுருக்கோம். நான் எப்போதுமே காலங்காத்தால் ஒரு 7 மணி போல் மாடிக்கு போவேன். ஈவினிங் மாடிக்கு போய் வாக்கிங் பண்ணுவேன். மத்தியானம் அங்கே உட்காந்து ஏதாவது புதுசாக யோசிக்கணும். ஸ்கிரிப்ட் எழுதுனா மாடிக்கு போயிடுவேன். கவிதை கட்டுரை எழுதுனா மாடிக்கு போயிடுவேன். அதுக்கப்புறம் யோகா அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணுன்னா போயிடுவேன். மெயினாக ஈவினிங் வாக்கிங் போயிட்டுருந்தேன். அப்புறம் 6 to 7 கொசு வருதுன்னு சொல்லிட்டு 6 to 7 ஒரு நாடகம் பார்ப்பேன். அதை பார்த்து முடித்தோடனே 7 மணிக்கு நான் வாக்கிங் போவேன். 1 மணி நேரம் வாக்கிங். ஆனால் சம்டைம்ஸ் 2 மணி நேரம் ஆயிரும். கரெக்டாக 8:45 9 மணி வரைக்கும் நல்லா வாக்கிங் போய்ட்டு அந்த ஃப்ரெஷ் ஏரை வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வருவேன். ஏன்னா வீட்டுக்குள்ளே வைக்கங்க இருக்க முடியல. ஃபேனு திரியாக அலையாக ஓடுது. அதனாலேயே நான் வந்து அங்கே தான் போவேன். மாடிக்கு போயிட்டு நல்லா அந்த முருங்கை மரம் நிற்கா, வேப்ப மரம் நிற்க, நல்லா சிலுன்னு சூப்பர் காற்று. அந்த எனக்கு வேறு ப்ரீத்திங் ட்ரபிள் இருக்குது, வீசிங் இருக்குது. அதனால் ரூம் கதவு லாக் பண்ணாலே எனக்கு அப்படின்னு ப்ரீத்திங் ட்ரபிள் வரும். நைட்டு போல் இந்த ரூம் கதவை அடைச்சிட்டோம்னா எனக்கு வந்து மூச்சு திணறல் அதிகமாகிடும். அதே மாதிரி இன்றைக்கி வீடியோ எடுக்கும்போது எனக்கு வந்து ரேடியேஷன் மாதிரி செல்ஃபோன் ரேடியேஷன் பிடிக்கல. அது வந்து எனக்கு இங்கே லெஃப்ட் சைடு வலி வந்துட்டு உடனே டக்குன்னு வீடியோவை டெலீட் பண்ணிட்டேன். ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன், டெலீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஜன்னல் கதவை திறந்து வச்சுட்டு தான் தூங்கிட்டு இருந்தேன்னு சொன்னால இப்போ 2-3 நாளாக எப்போதும் இல்லைங்க. எப்போதும் ஒரு 8 மணி 9 மணி வரை நான் படிக்கிற வரைக்கும் திறந்துப்பேன். அப்புறம் அடைச்சிக்குவேன். இனி அது கூட 8 மணி வரைக்கும் திறந்துட்டு அப்புறம் அடைச்சிருவேன். கதவு லாக் பண்ணிருன்னு வச்சுருக்கேன். இப்போ நான் இப்படி எடுத்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். வீடியோ எடுக்கும்போது ஒரு டார்ச் லைட்டை வேலை நடக்குது, எதிர்த்தாப்புல பக்கத்து வீட்டு நடக்குதுன்னா அங்கே தானே கட்டணும். ரோட்டில் போகிறவன் எதுக்கு எங்கள் வீட்டை ஃபோக்கஸ் பண்ணுறான், என்னையை ஃபோக்கஸ் பண்ணுறான். நான் தான் இப்படி வச்சு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன், பேசிகிட்டு இருக்கேன், இப்படி என்னையை ஃபோக்கஸ் பண்ணுறான். எம்மா சுற்றி முற்றி நம்மளுக்கு ஆகாதவங்க இருக்காங்கபடியே எனக்கு சுற்றி முற்றிலுமே சொந்த எல்லாருமே எதிரிங்க தான். யாருமே நல்லவங்களும் கிடையவே கிடையாது. அவ்வளோ எதிரிகளை சம்பாதிச்சு வச்சுருக்கேன். ஏன்னா ஊருக்குள்ளே உண்மையை சொல்லிட்டோன்னு வைங்களேன், எல்லாருக்குமே நம்ம பகையாயிரும். ஆனால் எங்கள் ஊர் மக்கள் வந்து என்கிட்ட நல்லா பேசுவாங்க. அக்கா அக்கான்னு பேசுவாங்க. டீச்சர் அக்காம்பாங்க. பக்கத்தில் ஆட்டோ ஸ்டாண்டில் உள்ளவங்க கடைக்கு போனேன்னா அக்கா ஆட்டோவில் வரீங்களாக்கா அப்படிம்பாங்க. நான் கடைகளுக்கு பக்கத்து கடைகள் எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள கடைகளுக்கு போவேன். அந்த கடைகளுக்கு போகும்போது எல்லாருமே ஏன் வரல, இத்தனை மாதமாக எதுக்கு வரலன்னு ஒரு பாசமாக கேட்பாங்க. நீங்கள் நிறைய வாங்குவீங்களா மேம், ஏன் மேம் வரல அப்படிம்பாங்க. நினைக்கிறோம் இல்லைண்ணே கொஞ்சம் படிக்க வேண்டியிருந்தது, கொஞ்சம் இன்டர்வியூ போனேன், கொஞ்சம் வேலை இருந்தது, சேனல் ஒர்க் இருந்தது, அதனால் வீட்டில் இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். ரொம்ப பாசமான மக்கள். அதனால இந்த ஊரை விட்டு எனக்கு போக தோணவே இல்லைங்க. நானும் வெளியூரில் போய் வேலைக்கு போகணுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஏற்கனவே சென்னை கோடம்பாக்கத்தில் தான் இருந்தேன். கல்யாணம் அங்கே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் திடீர்னு நான் சவுண்டை கம்மி பண்ணுறாங்க. இன்றைக்கி ஏதோ சரியில்லைங்க. மாடியிலேருந்து ஏதோ வாடி கீழே விழுந்துருதுன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. வாடி யாரும் மேலே இருந்து கீழே விழுந்தோம், டம்மும் ஒரு சத்தம் கேட்டுதான். நான் தான் மாடியில் வாக்கிங் போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா அவன் டார்ச்சில் விட்டு எவனோ என்னையை பார்த்து ஃபோக்கஸ் பண்ணுறான். அதுதான் எனக்கு ரொம்ப பயம். ஒருவேளை என் கழுத்தில் போட்டிருக்க செயினை குறி வைக்கணும் அப்படின்னு. ஏற்கனவே என்னுடைய 2 பவுன் செயின் வந்து காணாமல் போயிட்டுங்க. கல்யாணம் ஆன புதுசுலேயே காணாமல் போயிட்டு. நான் எப்படின்னா அப்போ ஒரு செயின் பெரிய செயினாக போட்டிருந்தேன்.
அப்போ வந்து கழுத்துக்கிட்ட வேர்த்து கொண்டு அந்த டோர்லாம் ஃபுல்லாகவே இந்த டஞ்சன் மாதிரி சின்ன ரூம். என்ன செஞ்சேன், ஜன்னக்கதவு திறந்து தான் இருந்தது. கட்டில் கம்பியில் ஹேண்ட்பேக்கை போட்டு என்னோடய செயினும் பதில் போட்டிருந்தேன். செயினை மாட்டி வச்சுட்டு காலையில் எடுத்து போட்டுக்கலான்னு சொல்லிட்டு ஹேண்ட்பேக் அதுக்கு மேலே போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா, ஈஸியாக கம்பியை போட்டு கட்டில் கம்பியில் ஒரு பெரிய நீட்டு கம்பியை போட்டு எடுத்துட்டாங்க. ஜன்னல் வழியாக எடுத்துருக்காங்க. அது 2 பவுன் செயின் போச்சு. அப்புறம் என்னோடய மொபைல் போச்சு. என்னோடய பர்ஸோடு அடிச்சிருக்காங்க. ஹேண்ட்பேக்கில் இருந்து கை விட்டு எடுத்துருக்காங்க. எவ்வளோ தைரியம், எவ்வளோ அட்டகாசம் பண்ணுறாங்க தெரியுமா. திருட்டு பயலுக அதிகமாயிட்டானுங்க. அதனால் பெருமாள்புரம் ஊர் பேர் சொல்லுறதுக்கு பயமாக இருக்குது. பாளையங்கோட்டை மக்கள், திருநெல்வேலி மக்கள் கவனமாக இருங்க. எல்லோரும் என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க தெரியல, பயமாக இருக்குது. வீரமான மக்கள், பாசமான மக்கள் தான். ஆனால் பயமும் இருக்குங்க. உள்ளுக்குள்ளே ரொம்ப பயம் இருக்கும். ஆனால் எங்கள் ஊருக்கு வந்து மற்ற எல்லோரும் எங்கள் ஊர் பெறகட்டாலே அலறாங்க. அது ஏன்னு தெரில. வீரம் விளைஞ்ச மண் தெரியும்ல. எங்கள் ஊர் சைடு யாராவது வந்திய, அதுவும் எனக்கு எவனாவது பிரச்சனை தரணும் வந்திய, ஊர் எல்லைக்குள்ளே நுழைய முடியாது. அந்தளவு நான்லாம் வந்து ரோட்டில் போகும்போது நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. உங்கள்கிட்ட இன்னும் நிறைய விஷயமும் சொல்லலை. நான் எங்கள் சொந்த ஊரில் இருக்கும்போது யோகா கிளாஸ் முடிச்சுட்டு வந்துட்டுருப்பேன். ஒரு யோகா மாஸ்டர்கிட்ட படித்தேன். யோகா கிளாஸ் முடிச்சு வந்துட்டு இருக்கும்போது ஒரு ரோட்டில் ஒரு தெருவில் ஒரு பாட்டிக்காரன் அப்படின்னா, நான் அப்படி பார்த்தேன். அதுக்கப்புறம் நார்மலாக இருந்தான். திரும்ப அப்படின்னா பயந்துட்டேன். அப்படியே பின்னாடியே வரான். அப்புறம் பயந்து ஓடியே போயிட்டேன். வீட்டுக்குள்ளே ஓடி போய் வீட்டுக்குள்ளே போயிட்டேன். அதுக்கப்புறம் விழுந்து அடித்து வெளி கதவை அடைச்சி உள் கதவை அடைச்சி லாக் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டேன். அதில் இருந்து எனக்கு வந்து வீட்டை விட்டு வெளியே போனாலே ஒரு பயம். அதாவது எங்கள் வீட்டில் உள்ளவங்க ரொம்ப பயப்படுவாங்க. அப்பா அம்மா வயசானவங்களா ரொம்பவே பயப்படுவாங்க. தம்பியுமே பயப்படுவான், ஆம்பளை போய். ஆனால் ஊன்னு சண்டைக்கு வருவான். ஆனால் எங்கள் வீட்டிலையே வந்து பயங்கர வாயாடி நான் தான் சண்டை போடுவேன் எல்லார்ட்டையும். என்கிட்ட சண்டைக்கு வந்தாங்கன்னா நான் பதிலுக்கு விட மாட்டேன். பதில் யாராக இருந்தாலும் உண்டு இல்லைன்னு ஒரு வழி பண்ணிடுவேன். எங்கள் அப்பா அம்மாவே நான் தான் பலப்படுத்துவேன். அவங்க ஏதாவது குறை பேசுவாங்க என்னைய, அது செய்ய மாட்டேங்க, இது செய்ய மாட்டேங்க. எங்கள் சமையல் பண்ணாலும் வேலை செய்யலைன்னு சொல்லுவாங்க. எனக்கு கடுப்பாக இருக்கும். எதையாவது ஒன்று சொல்லிட்டு வேறு வேலையே இல்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் இப்போ டாப்பிக்கை விட்டு வேறு எதுல இல்லாமல் போகிறேன். இப்போ என்னை நோக்கி டார்ச் லைட்டை ஃபோக்கஸ் பண்ணி ஒருத்தன் காட்டான். ஏம்மா இந்த வீடியோ போட்டு நான் சொல்லுவேன், இது வந்து அவேர்னஸ் வீடியோவாக இருக்கட்டும். தயவு செஞ்சு வெயில் காலங்களில் சும்மாவே கேஸு தட்டுப்பாடு 10 நாள் கழித்து வருமா. வேறு காத்தால எனக்கு காலங்கத்தாலேயும் நைட்டும் தான் வயிறு பசிக்கும். சாப்பிட முடியலை. காலங்கத்தால் இருந்துச்சு 2 காப்பியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை குடிச்சு அப்புறம் பாலை குடிச்சிட்டு உட்காந்துருக்கேன். வயிறு தீயா பசி எடுக்குது. இந்த கேஸ் வேறு இல்லையா, அந்த கரண்ட் அடுப்பில் தனித்தனியாக சோறு தனியாக குழம்பு தனியாக. இவள் வேறு ஸ்கூலுக்கு போகிறா, ஃபுல் டே வரையா. இவ்வளோ நாள் மத்தியானம் போயிட்டு இருந்தா என் பொண்ணு. இப்போ ஃபுல் டே போகிறா ஸ்கூலுக்கு. இப்போ வந்து காலையில் செஞ்சு கொடு, அது செஞ்சு கொடு அப்படிங்கா. லெமன் ரைஸ் போய் முட்டை வச்சு கொடுன்னா. எங்கள் அம்மா இன்னைக்கு செய்கிறேன்னு செய்ய முடியல. ஏன்னா ஒத்த அடுப்புலையா செஞ்சு அவங்களுக்கு இந்த அடுப்பில் செய்யறதுக்கே பிடிக்கல. கரண்ட் அடுப்பில் சோறுங்கிறதே பிடிக்கல. எனக்கு தேவனு சோறை வச்சு ஒரு குழம்பு வச்சு விட்ருவாங்க. வேறு என்ன செய்ய. ஆனால் கேஸ் இருக்கும்போது நல்லது. கரெக்டாக இதுக்கு சாப்பாடு 3 நேரம் ஒழுங்காக கிடச்சிட்டு இருந்தது. இப்போ கேஸ் போனதுலேருந்து 9 மணிக்கு மேலே 10 மணி ஆகுது சாப்பிட்றதுக்கு. ஐயோ சாப்பாடு இருக்குது, இட்லி இருக்கா, தோசை இருக்கான்னு தேட வேண்டியிருக்கு. இப்போது 7 மணிக்கெலாம் சாப்பிட்ருவாங்க. வயிறு பசி தாங்க முடியல. காலையில் என் பொண்ணுக்கு வச்சுருக்க காப்பியும் குடிச்சிட்டு உட்காந்துருவேன். அதுக்கப்புறம் வேறு என்ன செய்வேன், பசி தாங்க முடியல. சாப்பிட்டு பழகக்கூடாதுங்கிறது. நான் கம்மியாக தான் சாப்பிடுவேன். உள்ளங்கை அளவு தான் சாப்பிடுவேன்னு சொல்லியிருக்கேன். இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் நான் ஃபாலோ பண்ணுறேன். இருந்தாலும் பயமாக இருக்குங்க. செயினெல்லாம் மறைச்சி வச்சுக்கிடணும். வீடியோ போடும்போது நான் அதுதான் நிறைய இதில் வந்து இதோ இப்படி வச்சுட்டு தான் நான் வந்து வீடியோவே பண்ணுவேன். திருநெல்வேலி மக்கள் எல்லோரும் கவனமாக இருங்களே. ஏதாவது பண்ணி விட்டுற போகிறானுங்க, செயினை அறுத்துட்டு போயிட போகிறானுங்க. அது வேறு பயமாக இருக்குது. ஏற்கனவே என்னுடைய மொபைல் ஆட்டையை போட்டாங்க, செயின் ஆட்டையை போட்டாங்க, பர்ஸ் ஆட்டையை போட்டாங்க.
பஸ்ஸுலேருந்து இறங்குதேன். அது பீத்த பட்ஸு. நான் வச்சுருந்த பட்ஸு இத்துணூண்டு பழைய காலத்து பட்ஸ் மாதிரி கையில் வச்சுருந்தேன். என் கையிலேருந்து ஒருத்தன் பிடுங்க முடியுமா? இப்படி அப்படி சிப்புன்னு வச்சுருக்கேன். இப்படி கையிலேருந்து எடுக்க பார்க்கான். அப்படி கையில் இப்படி பிடிச்சி வச்சுருக்கேன். கையிலேருந்து இப்படி எடுக்க பார்க்கான். சட்டக்குன்னு இப்படி எடுத்துட்டு பஸ்ஸுலேருந்து இறங்கிட்டேன். எப்போதும் யாராவது என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு ஒரே ஓட்டமாக ரோடுன்னு பக்கமும் ஓடி வந்துடுவேன். நாய்க்கு பயந்து ஓடி வந்தேனே போகணும். ஆனால் நாய்க்கு வந்து பயந்தோம்னா அது திரும்ப ஓடி வந்து கடிக்க போகும். அது அங்கே போயிட்டு ஒரு மாதிரி சண்டை 2-3 நாய் கூட சண்டை போடுங்களா. அப்படி இருந்து நான் ஓடியே வந்துடுவேன். என்னடா இது நம்ம நேரம் சரியில்லை உங்களுக்கு அப்படி சொல்லிட்டு அது அப்படி இருந்துன்னா நான் அப்படி போயிடுவேன். இப்பவும் நாயை பார்த்தா அப்படி கண்டுக்கிடாமே அப்படியே ஓரமாக போயிடுறது. ஏன்னா ஸ்ட்ரே டாக்ஸ்லாம் நம்ப முடியாதுங்க. எங்கள் வீட்டில் சாப்பாடு போட்டு வளர்க்காக எங்கள் ஐயாட்ட சொன்னது கேட்க மாட்டேங்கி. எங்கள் அம்மாட்டையும் சொன்னது 2 பேரும் தயிரை ஊற்றி பால் பாக்கெட் வாங்கி தயிர் பாக்கெட் வாங்கி 2ஐயும் கலந்து ஊற்றி பிஸ்கட் பாக்கெட்டாக போட்டு வளர்க்காக. பயமாக இருக்குது. எந்த நேரம் என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. ஒருத்தவங்களுக்கு ரேபிஸ் வந்துச்சான். வயிறு வலிக்கு என்னால் ரொம்ப நேரம் பேச முடியல. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ரேபிஸ் வந்ததை பற்றி சொல்ல ஆரம்பித்தோம்ல, இது ரொம்ப நேரம் 11.5 நிமிஷம் ஆகுது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனல் பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க? பை. உங்களுக்கு இந்த மாதிரி நடந்த வாழ்க்கையிலன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை.